இந்த ஜென்ரேஷன் பசங்க பழைய சோறா வேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தெரில இந்த பழைய சோறு எவ்வளோ ஆரோக்கியமானது அப்படின்னு. என்னதான் சளி இருமல் பிடிச்சிருந்தாலும் இந்த பழைய சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெயிலுக்கு இதை விட குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. பீஸா பர்கர் சாப்பிட்டீங்கன்னா உடல் பெருத்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாமல் தான் போகும். ஆனால் இந்த பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். டைகர் கா ஹுக்கும். பழைய சோறு பக்கடா ஊறுகாய் செம்ம பாருங்க, வேணால் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிப்பா, அப்புறம் ஏன் உன் சேனலுக்கு ஓல்டு ரைஸ்னு இங்கிலீஷில் வச்சுருக்க பழைய சோறுன்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு நீங்கள் கேட்கலாம். பழைய சோறு அப்படின்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓல்டு ரைஸ் அப்படின்னா நம்ம வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்னு தெரியணும்ல. நீங்கள் வேணால் ஓல்டு ரைஸ் ராபின்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.